السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع واضربوهن فإن أطعنكم فلا تبغوا عليهن سبيلا إن الله كان عليا كبيرا. وقال الله تعالى: وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, அன்பான சகோதரர்களே, சிறப்பிற்குரிய இளைஞர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நிறைவான மார்க்கத்தை, முழுமையான தீனை நமக்கு அருள் இருக்கிறான். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முழு வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் அருள்மறையாம் அல் குர்ஆனை இறக்கி அதனுடைய விளக்க உரையாக கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அனுப்பி எல்லா விதமான சட்டங்களையும் திட்டங்களையும் நமக்கு முழுமைப்படுத்தி தந்துள்ளான். நாம் பின்பற்றுகின்ற இஸ்லாம் இதற்குத்தான் வழிகாட்டுகிறது, இதற்கு வழிகாட்டவில்லை என்ற எந்த நிலையும் இல்லை. சாதாரணமான விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரை, தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரை, குடும்பங்களை பொறுத்து கணவனை பற்றி, மனைவியை பற்றி, மகன்களை பற்றி, பெற்றோரை பற்றி, உறவினர்களை பற்றி அடுக்கடுக்காக அல்லாஹ்
அவரவர்களுடைய கடமைகளையும் சொல்லி அவரவர்களுடைய உரிமைகளையும் சொல்லி இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று அழகானதொரு ஒரு முன்மாதிரியை வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தூதராக ஈமான் கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள் ஏதோ கொள்கை அளவில் பெயர் அளவில் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்தை பற்றி தெரியாததன் காரணமாக, குர்ஆனை பற்றி விளங்காததன் காரணமாக, முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கைகளை, அவங்களுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளாததன் காரணமாக பெரும் துன்பத்திலும் துயரத்திலும் கஷ்டங்களிலும் மாட்டிக்கொண்டு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்கள், நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே பரவலாக ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்பவும் சிரமப்பட்டு பல இல்லங்கள் ஏறி மணப்பெண்களை தேடி கணவன் மனைவிகளாக பெரும் மஜ்லிஸுக்கு முன்னால் ஒப்பந்தங்கள் செய்து அதற்காக 2 இல்லங்களிலும் உணவுகள் தயாரிக்கப்பட்டு ஒரு இல்லத்தில் மணமகன் இல்லத்தில் தான் வலிமா என்ற அந்த விருந்து சுன்னத்தாக இருக்க 2 இல்லங்களிலும் பெரும் பெரும் விருந்துகள் உபசரிப்புகள் எல்லாம் செய்து வாழ்க்கையை தொடங்கப்பட்ட அந்த வாழ்க்கை சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களுக்காக, அற்ப விஷயங்களுக்காக உடனே அவர்கள் அந்த வாழ்க்கையை சீரழிப்பதற்காக, கணவனை பொறுத்தவரை அவன் நிதானமானவன், நியாயமானவன், அவசரப்பட மாட்டான், விஷயங்களை புரிந்து செயல்படுவான் என்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள அந்த அதிகாரத்தை அவன் துஷ்பிரயோகம் செய்து, அன்பானவர்களே, கோபத்தில் தலாக் விடுகிறான், ஆத்திரத்தில் தலாக் விடுகிறான், சாதாரணமான சண்டைக்காக தலாக் விடுகிறான். இது இப்படி இருக்க பெண்களை பொறுத்து அவர்களுக்கு உண்டான உரிமைகள் என்ன, கணவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் தெரியாமல் கணவனுடைய பொருளாதாரத்துடைய வரம்பை மீறி அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு அந்த ஆசைகளை கணவன் நிறைவேற்றவில்லை என்றால் அக்கம் பக்கத்து பெண்களை பார்த்து, அவர்களுடைய ஆடை ஆபரணங்களை பார்த்து, நாமும் இவனுக்கு மனைவியாக இருக்கிறோம், இவனால் நாம் என்ன பயனடைந்தோம் என்று உண்மையான பயனை மறந்து ஆடையில் குறைவு, ஆபரணங்களில் குறைவு, பொருளாதாரத்தில் குறைவு என்ற காரணங்களை மனதிலே ஏற்று நான் இந்த கணவனுடன் வாழ மாட்டேன், அவனிடமிருந்து எனக்கு பொலா வாங்கி கொடுத்து விடுங்கள், எனக்கு தலாக் வாங்கி கொடுத்து விடுங்கள் என்று அதிகமான பெண்கள் இப்போது கூற ஆரம்பித்து விட்டார்கள். அன்பானவர்களே, இஸ்லாம் பெண்கள் அவசரக்காரர்கள், சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சீக்கிரமாக முடிவெடுத்து விடுவார்கள் என்றுதான் தலாக்கை ஆண்களுடைய அதிகாரத்தில் கொடுத்ததை போன்று நேரடியாக கொடுக்காமல், உனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீ சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை அணுகி
அங்கே உண்டாக்கப்பட்டிருக்கின்ற அவர்களால் உண்டாக்கப்பட்டிருக்கின்ற காதிகளை அணுகி உன்னுடைய தேவைகளை சொல்லி பிரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்க அதையும் மீறி இன்று என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. தலாக், அன்பானவர்களே, திருமணம் அது முடிவு கட்டுவதற்காக அல்ல, மாறாக தொடர்ந்து வாழ்வதற்காக. தலாக் அது தீர்த்து கட்டுவதற்காக அல்ல, தீர்வு காணுவதற்காக. இஸ்லாம் தலாக்கை கணவனிடத்தில் கொடுத்திருப்பது தீர்வு காணுவதற்காக. தீர்வு காணுவதற்காக கொடுக்கப்பட்ட தலாக்கை வைத்து கணவன் தீர்த்து கட்டுகிறான். மனைவி 100க்கு 100 பிரிந்து விடுகிறான். இந்த 2 பேரும் மட்டுமா பெறுகின்றார்கள்? 2 குடும்பங்கள் பெறுகின்றன, 2 உறவு முறைகள் பெறுகின்றன. தலாக் விட்ட கணவனுக்கு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் ஒரு பக்கம், அத்தா ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம். இந்த பிள்ளை அனக்கா உனக்கா என்று கோர்ட்டு வாசல் வரை படியேறி நிம்மதியே இழந்து விடுகிறான். என்ன காரணம்? இந்த தலாக்கை எப்போது பயன்படுத்தலாம், எங்கே பயன்படுத்தலாம் என்ற அந்த நிலை தெரியாததன் காரணமாக. தலாக்கை பயன்படுத்த வேண்டும் என்றாலும் கூட அதற்கும் இஸ்லாம் ஒரு அழகான முறையை நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த முறையை கையாண்டால் தலாக்கு விட்ட கணவர்கள் யாரும் அழ வேண்டிய அவசியம் இல்லை. தலாக்கு விட்ட கணவர்கள் யாரும் அவசரப்பட்டு விட்டோமே என்று அங்கே இங்கே ஏதேனும் வழி இருக்கிறதா என்று தேடி அலைய வேண்டியதில்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுவான், ஆசிருஹுன்ன பில் மாரூஃப், உங்களுடைய மனைவிகள் இடத்தில் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள், நியாயமான வாழ்க்கை நடத்துங்கள். ஏனென்றால் அவர்களும் உங்களை போன்ற மனிதர்கள், அவர்களை அடிமைகளாக நினைத்து விடாதீர்கள். உட்கார் என்றால் உட்கார வேண்டும், எழுந்தேறி என்றால் எழுந்திருக்க வேண்டும். இல்லை, அவர்களுக்காக சில உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகளை கொடுத்து வாழ்க்கை நடத்துங்கள். அவள் கேட்கின்ற நியாயமான பொருளை கொடுங்கள், நியாயமான விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு கால் அந்த பெண் குணமில்லாதவளாக ஆகலாம், இருக்கலாம், அல்லது உடல் ரீதியில் நீங்கள் திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் உங்களுக்கு சந்தோஷம் தராதவளாக இருக்கலாம். ஆனால் மீசாக்கம் கலீலா, உங்களுடைய திருமண அறை பல 100 பேருக்கு முன்னால் நான் இவளை என்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொண்டேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே, ஒப்பந்தம் செய்தீர்களே, அந்த ஒப்பந்தத்தில் பொருள் என்ன? இனிமேல் நானும் அவளும் ஒன்று. நான் உண்ணும் போது அவள் உண்ணுவாள், நான் உடுத்தும் போது அவள் உடுத்துவாள், நான் குடியிருக்கின்ற குடியிருப்புகளில் அவள் குடியிருப்பாள், நான் உண்ண அவள் பட்டினியாக இருக்க மாட்டாள், நான் உயர்ந்த ஆடைகளை உடுத்தும் போது அவள் சாதாரணமான ஆடை உடுத்த மாட்டாள், நான் சரியான அறைகளில் இருக்கும் போது அவள் மோசமான அறைகளில் இருக்க மாட்டாள் போன்ற ஒப்பந்தங்கள் எல்லாம் அங்கே ஒரே ஒரு வார்த்தை, ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய மனைவியாக என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்வான், அஹதன மின்கும் மீசாகன் கலீலா, அந்த பெண்கள் உங்களுடைய மனைவிகள் பலமான உறுதியான மிகப்பெரிய ஒப்பந்தத்தை, உறுதிமொழியை எடுத்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அந்த மீசாகன் கலீலாவை ஆத்திரத்திற்காக, கோபத்திற்காக
ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுடைய மனைவி உங்களுக்கு கீழ்ப்பணியவில்லை என்பதற்காக, அல்லது அவள் கொடுத்த பதில் உங்களுக்கு மரியாதை குறைவாக இருக்கிறது என்பதற்காக உடனே நீங்கள் தலாக்கை பயன்படுத்த விடாதீர்கள். அசா அன் தக்ரஹு ஷைஅன், ஒரு கால் உங்களுக்கு உங்கள் மனைவியின் உடல் தோற்றம் பிடிக்கவில்லையா, அல்லது அவளுடைய குணங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லையா, அந்த பிடிக்காமல் இருப்பதில்லை ஏராளமா நன்மைகளை வைத்திருப்பான். ஆம், உங்களுக்கு மனைவி, அந்த மனைவியின் காரணமா உங்களுக்கு ஏற்படுகின்ற பயன்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆனால் உங்களுக்கு தெரியாது. பிடிக்கவில்லை என்பதற்காக அவசரப்பட்டு திருமணம் முடித்துக் கொண்ட அந்த மனைவியை தலாக்கு விட்டுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையை சீரழிந்துவிடும், வெறும் பிரச்சனைக்கு ஆளாகுவீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய விதி, நான் அதை புரிந்து கொண்டேன். நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு இதில் வைத்திருப்பான் நன்மைகளை என்ற உயர்ந்த நம்பிக்கைகளை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். நாமெல்லாம் மனிதர்கள் தானே, சண்டைகள் வராமல் இருக்குமா, பிரச்சனைகள் வராமல் இருக்குமா? அன்பானவர்களே, நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் நமக்கு முன்மாதிரி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கும் கூட நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்களில் அவர்களுடைய மனைவியையும் நபி அவருடைய சொல்லுக்கு, நபி அவர்களுடைய மனதுக்கு மாற்றமா சில காரியங்களை செய்ய வைத்து அங்கே இரண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு பிரிவினையை உண்டாக்கி அதற்கு பின்னால் இருவரும் சேர்கின்ற முறையெல்லாம் காண்பித்து கொடுத்திருக்கிறான். நபியுடைய வாழ்க்கையில் நபி அவர்களுக்கும் நபியுடைய மனைவிக்கும் மத்தியிலேயே பிளவுகளும் பிரச்சனைகளும் உண்டாகி அது சீர்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் நமக்காகத்தான். எனவே நம்முடைய மனைவி நமக்கு எந்த மாற்றமும் செய்யக்கூடாது, நாம் சொல்லக்கூடிய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. நிச்சயமாக வரும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாத்தி தகாபூன நுசூதஹுன்ன, உங்களுடைய மனைவி உங்களுக்கு மாறு செய்கிறாள், உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமில்லாத வேலைகளை செய்கிறாள். அப்படிப்பட்ட மனைவி உங்களுக்கு மனைவியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மனைவியிடத்திலே உபதேசம் செய்யுங்கள், உணர்த்துங்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு தப்பை சுட்டி காண்பியுங்கள். இந்த முறையை நடந்து கொள்ள வேண்டும். இது உயர்ந்த குணம் அல்ல, இது மோசமான நிலை. இதுதான் முதல் நிலை. ஆனால் உபதேசம் என்பதற்கும் கண்டிப்பு என்பதற்கும் சண்டை போடுவது என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பொதுவாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும்போது எல்லா கணவர்களும் தங்களுடைய மனைவிடத்தில் சண்டை போடுகிறார்களே தவிர, தங்களுடைய மனைவிகளை திட்டுகிறார்களே தவிர, தங்களின் மனைவிகளை ஏசுகிறார்களே தவிர, அல்லாஹ் சொல்கிறான், திட்டாதே உன்னுடைய மனைவியை, ஏசாதே உன்னுடைய மனைவியை, சண்டை போடாதே உன்னுடைய மனைவியை, உபதேசம் செய். அருகிலே உட்கார வைத்து, நாம் இரண்டு பேரும் கணவன் மனைவியாக இருக்கிறோம், இப்படியெல்லாம் பிரச்சனை உண்டாக்கி கொண்டிருக்கிறாயே, நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? ஆகவே இங்கே அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், இது மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தரவில்லை, இது இஸ்ராஃபாக இருக்கிறது, இது ஹராமாக இருக்கிறது என்பன போன்ற வார்த்தைகளை கொண்டு அந்த இருவரும், மூன்றாவது நபருடைய தொடர்பு இல்லாமல் அந்த இருவரும் தங்களுக்கு மத்தியில் உண்டான பிரச்சனையை உபதேசங்களை கொண்டு தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பல தடவைகள் உபதேசங்கள் செய்தோம், உணர்த்தினோம், குர்ஆனுடைய ஆயாத்துகளை சொல்லி, ஹதீசுகளை சொல்லி,
பயான்கள் செய்தோம், ஆனால் திருந்துற பாதையில்லை என்றால் வஹஜுருஹுன்ன ஃபில் மவாஜி. இரண்டாவது நிலை வஹஜுருஹுன்ன ஃபில் மவாஜி. உங்களுடைய படுக்கை அறையிலே நீங்கள் இருவரும் ஒரே கட்டிலில் ஒரே பெட்டிலே படுத்து இருந்தீர்கள் அல்லவா, அந்த படுக்கையை தனியாக ஆக்கிவிடுங்கள் என்று சொல்கிறான். அன்பானவர்களே, இங்கே சூசகமாக கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இரவு நேரங்களில் மனைவி ஒரு அறையில் கணவன் ஒரு அறையில் தூங்குவது சரியான முறை அல்ல. ஒரே அறையில் கணவனும் மனைவியும் ஒரே மெத்தையில் ஒரே கட்டிலில் தூங்குவது தான் அன்பை உண்டாக்கும், பாசத்தை உண்டாக்கும், பிரியத்தை உண்டாக்கும். இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற அந்த பாசமும் பிரியமும் தான் பகல் காலங்களிலே வாழ்க்கை சந்தோஷமாக அமைய அது காரணமாக இருக்கும். இங்கே அல்லாஹ் சொல்கிறான், ஒரே பெட்டிலே படுத்து கிடந்த நீங்கள் இப்போது வஹஜுருஹுன்ன ஃபில் மவாஜி, பெட்டை தனியாக ஆக்கிவிடுங்கள். நீங்கள் ஒரு தனி பாயில் படுங்கள், அந்த பெண்ணை தனி பாயில் படுங்கள், ஆனால் ஒரே அறையில் இருங்கள். உடல் ரீதியில் இணைத்துக் கொள்ளாதீர்கள். ஆசையோடு உங்களை அந்த மனைவி பார்க்க வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய், உன்னுடைய பண்பு சரியில்லாமல் இருக்கிறது, உன்னுடைய குணத்தை நீ ஒழுங்குபடுத்திக் கொண்டால்தான் நான் உன்னுடன் வருவேன் என்று அதே அறையில் இருந்து கொண்டு பக்கத்து பக்கத்து பாயில் இருந்து கொண்டு அந்த பெண்ணிடத்திலே அந்த வாசகங்களை சொல்ல வேண்டும். சரி, நான் ஒழுங்காக இருக்கிறேன் என்று சொன்னால் இருவரும் ஒன்றாக இணைக்கலாம். வஹஜுருஹுன்ன ஃபில் மவாஜி. ஆனால் இன்று மனிதன் கணவனுக்கும் மனைவிக்கும் கோபம் வந்துவிட்டால் இவன் வீட்டை விட்டே வெளியே வந்து, வீடுகள் சின்னதாக இருந்தால் பள்ளிவாசலில் அங்கே இங்கே படுத்து தூங்குகிறான், மனைவி வீட்டிலே இருக்கிறார். பெரிய வீடாக இருந்தால் இவன் ஒரு அறையில் தொங்குகிறான், மனைவி ஒரு அறையில் தொங்குகிறாள். இவைகளெல்லாம் எந்த விதமான தீர்வையும் உண்டாக்காது. வஹஜுருஹுன்ன ஃபில் மவாஜி, ஃபில் மவாஜி, படுக்கைகளிலே அவர்களை தனியாக ஆக்கி நீங்கள் தனியாக இருங்கள். இது இரண்டாவது கட்டமாக செய்ய வேண்டிய சீர்திருத்தம். அல்லாஹ்வின் உதவினால் இதை கொண்டு திருத்தங்கள் உண்டாகலாம். ஏனென்றால் நம்மை படைத்த அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களாகிய நம்மையும் அல்லாஹ் தான் படைத்தான், நம்முடைய மனைவிகளையும் அல்லாஹ் தான் படைத்தான். அவனுக்குத்தான் சரியான வழி தெரியும். கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு உண்டான வழி என்று. வஹஜுருஹுன்ன ஃபில் மவாஜி வதரிபூஹுன். மூன்றாவதாக அவர்களை லேசாக அடையுங்கள். அவர்களை லேசாக அடையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நபி அவர்கள் தங்களுடைய மனைவி அடித்திருக்கிறார்களா? ஒரு காலமும் அடித்திருக்கவில்லை. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், தேவைப்பட்டால் மனைவியை அடிப்பதற்கு அனுமதி உண்டு. ஆனால் அடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அடிக்காமல் இருப்பது தான் விரும்பத்தக்க செயல். ஆனால் அடிக்கலாமா? இந்த மூன்றாவது கட்டத்தில் அடிக்கலாம். அதுவும் லேசாக. காயங்கள் ஏற்படக்கூடாது, எலும்புகள் முறியக்கூடாது. நீங்கள் அடிக்கின்ற அடியின் காரணமாக அந்த பெண்ணுடைய உடம்பிலே தழும்புகள் ஏற்படக்கூடாது, செக்க செவேல் என்று அடிப்பட்ட இடங்கள் ஆகக்கூடாது, முகத்தில் அடிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிபந்தனை போட்டிருக்கிறார்கள். வதரிபூஹுன்ன. இந்த மூன்று நிலை கணவன் மனைவி அந்த இருவரும் செய்து கொள்ள வேண்டிய மூன்று நிலை. உபதேசம் செய்வதும் அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில், அறையிலே படுக்கை விட்டும் திருப்பி வைப்பதும் அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில், அடிப்பதாக இருந்தால் கூட பப்ளிக்கில் அடிக்கக்கூடாது, 10 பேர் பார்க்கின்ற முறையில், வீட்டில் கூடத்தில் அடிக்கக்கூடாது, மகன்களும் மகள்களும் பார்க்கின்ற முறையில், சகோதரிகள் பார்க்கின்ற முறையில், அதுவும் கூட அறையில் இருந்து கொண்டு இவர் அடிப்பது வேற யாருக்கும் தெரியாத முறையில் தான் அடிக்க வேண்டும். வதரிபூஹுன்ன. அதுவும் லேசாக அடிக்க வேண்டும், காயம் ஏற்படாமல் அடிக்க வேண்டும், முகத்தில் அடிக்கக்கூடாது, தழும்புகள் ஏற்படக்கூடாது.
இந்த மூன்று நிலையும் சரியா வரவில்லை என்றால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய குடும்பத்திலே ஒருவரை ஏற்படுத்துங்கள் நடுவராக, உங்கள் மனைவியின் குடும்பத்தில் ஒருவரை அழைத்துக் கொள்ளுங்கள், இந்த இருவரையும் பேச வையுங்கள், அவர்கள் ஆலோசனை செய்யட்டும், வேண்டுமானால் அவர்கள் 2 பேரை சேர்த்துக் கொள்ளலாம், இவர்கள் 2 பேரை சேர்த்துக் கொள்ளலாம். இந்த 2 குடும்பத்தாரும் சேர்ந்தும் சரியா வரவில்லை என்றால் இப்போதுதான் அல்லாஹ் சொல்கிறான் தலாக். அந்த இறுதி நிலைதான் இத்தனை படிகளை ஏறி 4வது படி அல்ல 5வது படியில் அல்லாஹ் தலாக்கை கொடுத்திருக்கிறான். அந்த தலாக்கையும் ஒரே அடியாக தலாக் 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 என்று முத்தலாக்காக கொடுத்து விடாதீர்கள், கொடுத்துவிட்டு அடாதீர்கள், கேசெய்தப்படாதீர்கள். அன்பானவர்களே, தலாக் தலாக் விடுகின்ற முறை அஹ்சன், மிக அழகான முறை, ஹசன் அழகான முறை, பிதஇ மார்க்கத்திற்கு முரணான முறை. 3 முறையில் தலாக் இருக்கிறது. மிக அழகான முறை, இந்த மிக அழகான முறை இருக்கிறதே, எந்த கணவனும் மனைவியும் அழமாட்டார்கள், கை சேதப்பட மாட்டார்கள். ஹசன் என்கிற முறை இருக்கிறதே, அதை கொண்டும் குடும்பத்திலே பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தலாம், திருத்தங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த பிதஇ மார்க்கத்திற்கு முரணான முறை இருக்கிறதே, இதுதான் அழ வைத்துவிடும், இதுதான் அநியாயமானது. இந்த 3வது முறைதான் எல்லா முஸ்லிம்களும் எந்த முறை மார்க்கத்திற்கு முரணானதோ, எந்த முறை நபி அவர்கள் காண்பித்த வழிக்கு முரணானதோ அந்த முறையை தான் எல்லாரும் கையாளுகின்றார்கள். தலாக் என்றாலே தலாக் 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 முத்தலாக் விட்டு விட்டேன், இதுதான். இந்த முறையை கையாளவே கூடாது. எந்த வாலிபரும், எந்த இளைஞரும், எந்த முஸ்லிமும் ஒரு கால் வேறு வழியில்லை, நாம் நிர்பந்தத்திற்கு ஆளாக இருக்கிறோம், எல்லா வழிகளையும் பயன்படுத்தி பார்த்துவிட்டோம், நாம் இந்த பெண்ணிடம் இருந்து விடுதலை பெற்றால்தான் அவளுக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்ற அந்த நிலை ஏற்பட்டு விட்டால் தலாக் விட வேண்டும் என்றால் ஒரு காலமும் 3 தலாக்கையும் ஒட்டுமொத்தமாக ஒரு சேர விட்டுவிடாதீர்கள் சொல்லுகிறார்கள். நியாயமான காரணங்கள் இருந்தாலும் 3 தலாக்கை விட்டுவிட்டால் அது பெரிய பாவம் என்று சொல்கிறார்கள். நியாயமான காரணங்கள் இருக்கிறது. கடைசி முயற்சியாகத்தான் தலாக்கை பயன்படுத்தியிருக்கிறான். ஆனால் அந்த தலாக்கை முத்தலாக்காக பயன்படுத்திவிட்டான். பெரிய பாவம் இது. ஆனால் இதன் காரணமாக மனைவி பிரிந்து விடுவாள், கணவன் பிரிந்து விடுவான். இந்த தலாக்கை யாருமே பயன்படுத்தக்கூடாது. அன்பானவர்களே, சரியான முறை என்னவென்றால், தலாக்கு விட வேண்டும் என்றால் அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல், நமக்கும் இந்த பெண்ணுக்கும் சரியா வரவில்லை, இந்த பெண்ணை நாம் தலைமுறை விடுவோம் என்றால் அந்த பெண் மாதவிடாயில் இருந்து சுத்தமாக இருக்கிறாளா என்று பார்க்க வேண்டும். சுத்தமாக இருந்தால் அந்த சுத்தமான நேரத்தில், இரண்டாவதாக நான் இந்த மாதவிடாயிலிருந்து சுத்தமான பெண் அந்த பெண்ணுடன் என்னுடைய மனைவியுடன் சேர்ந்திருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். கணவன் மனைவியுடன் சேராத சுத்தமாக இருக்கின்ற கட்டத்திலே உன்னை நான் தலாக்கு விட்டேன், உன்னை நான் தலாக்கு விட்டேன், விட்டு விட்டேன் என்று சொன்னால் பஸ் போதும். அன்பானவர்களே, தலாக் விடுவதற்கு முன்பு பார்க்க சொல்கிறது, உன்னுடைய மனைவி எப்படி இருக்கிறார், இது மாதவிடாய் காலமா, மாதவிடாயிலிருந்து குளித்து தலைமுறை சுத்தமாக இருக்கிற காலமா, மாதவிடாய் காலமாக இருந்தால் தலாக்கு விட்டு விடாதே, சுத்தமாக இருக்கிறாள் என்றால் தலாக்கு விடு. அந்த சுத்தமாக இருக்கின்ற காலகட்டத்திலே உன்னுடைய மனைவி என்ற முறையில் நீ சேர்ந்திருக்கிறாயா என்று பார். சேர்ந்திருந்தால் தள்ளி போடு, நான் சேர்ந்திருக்கிறேன். ஆகவே இந்த சுத்தத்தில் அல்ல, இன்னொரு சுத்தம் வரட்டும், நான் அப்போது தலாக்கு விட்டு விடுகிறேன் என்று. இதுதான் மிக அழகான முறை, மிக சிறந்த முறை. இப்படியாக சிந்தனை செய்வதற்கு காலங்கள் கொடுத்து பிரச்சனைகள் ஏற்பட்டு
யாராவது அவசரப்பட்டு வருத்தப்பட்டு தலாக்கு விட்டு விட்டோமே என்று அழுவார்களா? நிச்சயமா அழ மாட்டார்கள். நிறைய பேர் ஹஜ்ரத் கோபத்தில் தலாக்கு விட்டு விட்டேன், கோபத்தில் தலாக்கு விட்டு விட்டேன் என்று சொல்கிறார்கள். சந்தோஷமாக இருக்கும்போது யார் தலாக்கு விடுவார்? எல்லாரும் கோபத்தில் தானே தலாக்கு விடுகிறார்கள். கோபத்தில் தலாக்கு விட்டாலும் கூட அந்த கோபத்திற்கு ஒரு நிதானத்தை உண்டாக்கி தலாக்கு விட்டுத்தான் ஆக வேண்டுமா என்ற நிலைப்பாடுகளை எல்லாம் உண்டாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிபந்தனைகளை விடுகிறார்கள். இந்த ஒரு தலாக்கு விட்டு விட்டால் போதும் அன்பானவர்களே. 3 மாதவிடாய் காலம் இந்த பெண் கழித்து விட்டாள் என்றால் இந்த பெண்ணுக்கும் இந்த கணவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவள் தானாக வெளியாகி விடுவாள். ஒரு கால் தலாக்கு விட்ட பின்பு இவனுக்கும் நாம் தெரியாமல் சிந்தனை செய்து விட்டாலும் கூட கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமே என்ற நிலை வந்தால், அல்லது பெண்ணுடைய வீட்டுக்காரங்கள்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் என்னுடைய மருமகன் தலாக்கு விட்டு விட்டார் என்று மருமகன் இடத்திலே இல்லை என்னுடைய மகள் இனிமேல் ஒழுங்காக இருப்பால் சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்னால் 3 மாத காலத்திற்குள்ளால அதே பெண்ணை தலாக்கு விட்ட அதே பெண்ணை தாராளமாக மனைவியாக ஆக்கிக் கொண்டு வாழலாம். நமக்கு என்ன தெரியும்? தலாக்கு விட்டு விட்டால் திரும்பவும் அவர்களிடத்தில் வாழ முடியாது. அது முத்தலாக். ஒரு தலாக்கு விட்டு விட்டால் 3 மாத காலத்திற்குள்ளால் நீங்கள் மீட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் தாராளமாக மீட்டிக் கொள்ளலாம். ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய அருமையான மனைவியே நீ என்னிடம் வந்துவிடு என்று சொன்னால் போதும். இல்லை, மனைவி தூரத்தில் இருக்கிறாள், 2 பேரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு என்னுடைய மனைவியை தலாக்கு விட்டு விட்டேன், நான் இப்போது 1 மாதம் ஆகிறது, என்னுடைய மனைவியை நான் அழைத்துக் கொண்டேன் என்று அந்த 2 பேரை சாட்சியாக வைத்து சொன்னால் போதும். விட்ட தலாக்கு அது நீண்டுவிடும். இல்லை, தொடரட்டும், நமக்கு அந்த பெண்ணுக்கும் தரப்பு தேவையில்லை என்றால் 3 மாதங்கள் அந்த இதாவுடைய காலங்கள் முடிந்துவிட்டால் மனைவி அல்ல, கணவன் கனவி அல்ல, கணவன் அல்ல. அன்பானவர்களே, இந்த 3 மாதத்திற்கு பின் கூட 1 ஆண்டு ஆகிவிட்டது, 2 ஆண்டு ஆகிவிட்டது, அந்த மனைவிக்கும் வேறு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை, இந்த கணவனுக்கும் அவன் தலாக்கு விட்டவன் ஆயிற்றே என்று யாரும் தர மறுக்கிறார்கள். இப்போது 2 பேருக்கும் மத்தியிலே சரி திரும்பவும் பழைய மனைவிடத்திலேயே நாம் வாழலாம் என்று இவனும் நினைக்கிறான், அவளும் நினைக்கிறாள் அந்த புருஷன் இடத்தில் வாழலாம் என்று மார்க்கம் சொல்கிறது. வாழ விரும்புகின்றீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், வாழுங்கள். திரும்பவும் புதிதாக திருமணம் செய்து கொண்டு 2 சாட்சிகளை வைத்து ஒரு வக்கீலை வைத்து ஈஜாப் கபூல் சொன்னால் திருமணம் உண்டாகிவிடும். எவ்வளவு பெரிய உன்னதமான வாய்ப்புகளை கொடுத்துத்தான் இஸ்லாம் ஒரு தலாக்கை விடு, 3 தலாக்கை விடாத என்று சொல்லியிருக்கிறது. நீ எந்த 3 தலாக்கை கொண்டு உன்னுடைய மனைவியை நீ முற்றிலுமாக துறக்குகிறாயோ அதே துறக்க வேண்டும் என்றாலும் கூட 3 தலாக்கை விட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஒரே ஒரு தலாக் போதும் அன்பானவர்களே. இல்லை, 3 தலாக்கையும் பயன்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் முதல் மாதத்தில் 1 தலாக்கை விடுங்கள், 2வது மாதத்தில் 1 தலாக்கை விடுங்கள், 3வது மாதத்தில் 1 தலாக்கை விடுங்கள். இது ஹசன். வேண்டாம், அந்த தலாக் நம்ம கையில் இருக்கவே கூடாது, அவளை பொறுத்தவரையில் 3ஐயும் நான் செலவு செஞ்சிட வேண்டும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்தா 3 தலாக்கையும் 3 மாதத்திலே, அதாவது 3 சுத்தமான காலத்தில் விடுங்கள். இது நல்ல முறை. இதிலையும் சிந்திப்பதற்கு, ஆய்வு செய்வதற்கு கணவனுடைய குடும்பத்தாரும் பெண்ணுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து பேசுவதற்கு 3 மாத காலங்கள் இருக்கிறது. இந்த 3 மாத காலங்களில் எவ்வளவோ திட்டங்களை தீட்டலாம். உண்மையில் பிரிந்து விடுவதாக இருந்தால் பிரியலாம், 1 தலாக்குக்கு பின்னாலும் சேர்ந்து வாழலாம், 2வது தலாக்கிற்கு பின்னாலும் சேர்ந்து வாழலாம். அன்பானவர்களே, 3வது தலாக் நடந்துவிட்டால் 3 தலாக் நிகழ்ந்து விட்டது. இது மார்க்கத்தின் அடிப்படையில் நிகழ்ந்து விட்டது. இதில் எந்த பாவமும் இல்லை, ஆனால் சேர்ந்து வாழ முடியாது. இதற்கெல்லாம் அப்பால் இந்த 2 அழகான முறையை விட்டுவிட்டு 3வது ஒரு முறை இருக்கிறது, பிதஇ தலாக், சுன்னத்திற்கு மாற்றமான தலாக். ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமா தலாக் தலாக் தலாக்
இது சொல்லக்கூடாது, சொன்னால் தலாக்கு நிகழ்ந்துவிடும். ஆனால் நியாயமான காரணங்கள் இருந்தாலும் தலாக்கு விட்ட இவர் அல்லாஹ்விடத்தில் பாவஜாரியாக ஆகிவிடுகிறார். அபுகலுல் ஹலாலி இலல்லாஹ் அஸ்ஸலாத் சொன்னாங்க. ஆகமானதா ஆக்கி வைத்த அல்லாஹ், நீ இப்படி அவசரப்பட்டு இஷ்டத்திற்கு உன்னுடைய மனைவியை பிடித்தால் என்னுடைய கோபத்திற்கு ஆளாகுவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, திருமணம் முடிக்கின்ற வாலிபர்களே, நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்பு உங்களுடைய மனைவிக்கு உண்டான கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, உங்களுடைய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து, அப்படி ஒரு கால் பிரச்சனைகள் வந்தால் அவசரப்பட்டு வேலையை முடித்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஊரை பொறுத்தவரை நிறைய ஆளுங்களை பரவலா அங்கே வைத்திருக்கிறான். அவசரப்படாமல் உங்கள் பகுதியில் இருக்கின்ற ஆளுங்களை அணுகி, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் பிரச்சனையாக இருக்கிறது, இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனை கேளுங்கள். அப்படியே நான் தலாக் விட வேண்டும் என்றால் எப்படி தலாக் விட வேண்டும் என்று கேளுங்கள். இல்லை இல்லை, கடைசி கட்டமாக அல்லாஹுடைய உதவியினால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய இந்த ஊருக்கு பெரிய சிறப்புகளை கொடுத்திருப்பதை போன்று அரசு அங்கீகாரம் பெற்ற காசியாக இந்த அரியானை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கடலூர் மாவட்டம் பூராவும் நம்முடைய ஊரை நோக்கி வருகிறது. நீங்கள் பயணம் செய்ய தேவையில்லை. ஒரு 10 அடி, ஒரு 2 தெருவு தாண்டி மருசாவுக்கு வந்து ஹஜ்ரத் பிரச்சனையாக இருக்கிறது, நான் தலாக் விடத்தான் வேண்டும், எப்படி தலாக் விட வேண்டும் என்று கேட்டால் பிரச்சனைகள் இல்லாமல் அழகான முறையில் உங்களுக்கு நாம் வழிகாட்டுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், திருமணம் செய்வது தலாக் விடுவதற்காக அல்ல,